பெற்றோர்கள் இந்த புள்ள கல்யாணம் பண்ணி வச்சிடறேன் சார், கல்லூரி படிக்கிற சார் ஒரு புள்ள, கல்லூரியை முடிச்சதும் அந்த புள்ளைய ஒருத்தன் கையில புடிச்சு கொடுக்குற வரைக்கும் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்காங்க இந்த பேரண்ட்ஸ்? எப்படியாவது எவனையாவது மாப்பிளை பாக்குற வரைக்கும் ஏதாவது ஒரு கோச்சிங் சென்டருக்கு அனுப்பி வைப்போன்னு என்ன மாதிரி கோச்சிங் சென்டர் நடத்துறவங்க அனுப்பி வைக்கிறாங்க. அந்த புள்ள நல்லா படிக்கல அதெல்லாம் முக்கியம் இல்ல சார். அந்த இன்பிட்வீன் கேப்ப இன்னொருத்தருக்கு புடிச்சு கொடுக்குற வரைக்கும் கொஞ்சம் சேஃப்டியா பாத்துக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க. அந்த புள்ள சூப்பரா படிச்சு கொடுக்கும் சார். அடிச்சா இந்த குரூப் 1 இந்த குரூப் 2 இந்த குரூப் 4 பாஸ் ஆகும். ஆனா அப்படிப்பட்ட புள்ள நல்லா ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டு இருப்போம் ஆசிரியர். அங்கிருந்து ஒரு பேரண்ட் வந்து என் பொண்ணுக்கு மாப்பிளை பாக்குறோம் சார், நல்ல மாப்பிளை அமைஞ்சிருச்சு, நான் வந்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன், இனிமேட்டு என் புள்ள கிளாஸுக்கு வராது சார். அப்ப இவங்களோட நோக்கம் அந்த புள்ளைய சரியா கொண்டு வரதா இல்ல அந்த புள்ளையோட வாழ்க்கையை நல்லபடியா கட்டமைக்கிறதா? இங்க எத்தனை பேரண்ட் நான் தடுத்திருக்கேன் தெரியுமா? நான் ஒரு IAS அகாடமி நடத்திட்டு இருக்கேன். எத்தனை பேரண்ட் உள்ள புந்து என் பொண்ணுக்கு மாப்பிளை பார்த்துட்டு அந்த புள்ளையோட வாழ்க்கையை கெடுத்து இன்னைக்கு அந்த புள்ள கல்யாணத்தை பண்ணிட்டு புள்ளைய பார்த்துட்டு கழுவி விட்டு மோண்டு விட்டு பெருகிட்டு தெரியுமா? இன்னைக்கு பேரண்ட்ஸ் நாங்க கண்டிக்க வேண்டியா இருக்கு. உங்க புள்ள பாஸ் ஆயிரும், உங்க புள்ள உயர்ந்த இடத்துக்கு போவோம், இப்போதைக்கு கல்யாணத்தை பண்ணாதீங்க, இந்த புள்ள இன்னும் ஒரு வருஷத்துல வேலை வாங்கிடும், நீங்க பொறுமையா இருக்குன்னு சொல்லி பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணி அந்த புள்ளைகளை கவர்மெண்ட் ஜாபுக்கு போக வச்சு அந்த புள்ளையோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னா அதுக்கு காரணம் ஆசிரியர்கள் தான்.